Hi friends, welcome to ANGELSCARE. Last video gulab jamun preparation sure அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா Diwali sweets preparationக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற ஸ்வீட் பந்தர் ஹல்வா preparation தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ANGELSCARE channel first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க for latest updates. இப்போ வாங்க பந்தர் ஹல்வா ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஒரு பாத்திரம்ல கோதுமை மாவு ஒரு கப் நல்லா ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜல்லிச்சு வச்சிருக்கிற இந்த கோதுமை மாவு ஒரு கப் அளவு இருக்கும். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். கட்டி இல்லாமல் நல்லா பீட்டரில் மாவு கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் மாவு கரைச்சிட்டே வாங்க. கட்டி இருந்ததுன்னா ஹல்வா ப்ரிப்ரேஷன் நல்லா வராது, சாஃப்டாக இருக்காது. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 1/4 கப் அளவு சாப் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சேம் பேன்லேயே இருக்கிற நெய்லேயே நான் ஆல்ரெடி கரைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப்பு கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவு அண்ட் கார்ன்ஃப்ளோர் வெள்ளைப்பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, கட்டி கட்டாமல். ஹல்வாவில் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேஷன்ஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடி பிடிக்கக்கூடாது அண்ட் கட்டக்கூடாது. ஹல்வா கிண்டிகிட்டே வரும்போது அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும். இப்போது இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடி பிடிக்கக்கூடாது அண்டு கட்டியும் இருக்கக்கூடாது, ஒரே பக்கமும் வேகக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ் இதில் ஆட் பண்ணலாம். 3 எலைச்சி ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபைனலி 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எம்மியாக ஷோ ஆகுது பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படியே சூடாகவே நீங்கள் ஹல்வா சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். தீபாவளிக்கு ஷியோராக இந்த ஹல்வா ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வரணும். இப்போது ஹல்வா இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரியலி நல்ல அரோமா அண்ட் லுக் எம்மி அண்ட் டெலிஷியஸ். ஷியோராக நீங்களும் ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு திவாலி ஸ்வீட் ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.